ஹாய் வணக்கம், வெல்கம் டு ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு பௌர்ணமி தினமன்று லட்சுமி தேவி பூஜை எப்படி வீட்டில் எளிமையான முறையில் பண்ணுறது, அதை பண்ணுறதால என்ன பலன்கள் கிடைக்கும், எங்கள் வீட்டில் நான் எப்படி இந்த பூஜையை பண்ணேன் அப்படின்றத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சு வீடை நல்லா சுத்தம் பண்ணி வீடு துடைக்கும் பொழுது ஒரு சிட்டிக்கையில் மஞ்சத்தூள் போட்டு வீடை நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுறணும். நாங்களும் குளித்து நல்லா சுத்தமாகிட்டு அப்புறமா நான் இன்னைக்கு இந்த பூஜை ஓரை நேரத்தில் தான் பண்ணியிருந்தேன். பௌர்ணமி தினம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இந்த பூஜையை பண்ணிக்கலாம். காலையில் மாலையில் உங்களுக்கு என்ன நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரம் நீங்கள் இந்த பூஜையை எளிமையான முறையில் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் லட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிடித்த ஒரு தாமரை பூ கோலம் தான் முன்னாடி போட்டுட்டு இருக்கேன். அந்த கோலத்தை போட்டுட்டு அப்புறமா நான் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த பூஜை செய்யறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாமல் இருப்போம் இல்லையா, அதெல்லாமே தீர்ந்து விடும், நிம்மதி கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், மன அமைதி கிடைக்கும், வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். உங்கள் வீட்டில் ஒரு சுத்தமான மரப்பலகை அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லட்சுமி தேவி அவங்களோட திரு உருவம் அப்படி இல்லைன்னா சிலை இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்களை வச்சு. அப்புறமா நான் இன்னைக்கு நைவேத்தியமாக லட்சுமி தேவி அவங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசமும் அவளும் தான் நான் இன்னைக்கு செஞ்சுருந்தேன். அப்புறமா அது எல்லாமே நைவேத்தியமாக வச்சுட்டு விளக்கு ஏற்றிருந்தேன். விளக்கு லட்சுமி குபேரன் விளக்கு தான் நான் ஏற்றிருந்தேன். உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ, என்ன விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். அது அகல் விளக்காக இருந்தால் கூட ரொம்பவே விசேஷம்தான். நெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு, தாமரைப்பூ எனக்கு கிடைக்கல, தாமரைப்பூ கிடைச்சா இன்னும் ரொம்பவே நல்லது. தாமரைப்பூவை வச்சு பூஜை செய்யலாம். நான் அந்த லட்சுமி தேவியோட திரு உருவத்தை கீழே ஒரு தாமரைப்பூ கோலமும் போட்டுட்டு அப்புறமா 11 முறை அப்படி இல்லைன்னா 108 முறை இல்லைன்னா 21 முறை ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நமக அப்படின்னு சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேணும். நானும் அப்படி தான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தீப ஆராதனை காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சு நல்லபடியாக நான் இன்னைக்கு பூஜையை நிறைவு செஞ்சுருந்தேன். இது பௌர்ணமி தினம் அன்று மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளையும் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு வரலாம். இந்த பூஜை செய்கிறதால உங்கள் இல்லறத்தில் ஒரு பெரியதொரு மாற்றத்தை நீங்கள் காணுவீங்க. எப்போவுமே கடவுளை நம்புங்க, நல்லதே நடக்கும். வணக்கம்.